யானை வெளிவருது. எதிர்பாராத விதமாக யானைக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டோம். சோ அந்த நேரத்துல நம்ம நடந்து போற பொழுது எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு இறக்கமான இடம் இருக்கலாம், இல்ல ஒரு பிளாட்டான டெரைனா இருக்கலாம், இல்ல ஒரு ஏற்றமான இடம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இறக்கமான இடத்துல ஓடுறதுக்கு தான் முதல்ல நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா யானையினுடைய பாடியில ஒரு 60% பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் போர்ஷன் தான். அதனால யானை இறக்கமான பகுதியில போறபோது அதனால பேலன்ஸ் பண்ண முடியாது. சோ அது ஸ்டெபிலைஸா இருக்க முடியாது. அதனால இறக்கமான பகுதியில ஓடுறத அது தவிர்க்கும். சோ அந்த இடத்துல நம்ம ஓடுற போது நம்ம தப்பிச்சுக்கலாம். அதாவது நேரான ரோடு தான் சார் இருக்கு, அந்த ரோட்ல தான் ஓடுற போதுன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க ஓடக்கூடாது. கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு நம்ம ஓடுற பொழுது யானையினுடைய அந்த பார்வையிலிருந்து நம்ம தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ யானையினுடைய ஐ சைட் பாத்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தான் ஐ சைட் இருக்கும். அப்போ வளைஞ்சு வளைஞ்சு போற போது அதனுடைய அந்த கண் பார்வையிலிருந்து நம்ம விலகிடலாம். இரண்டாவதாக நீங்க ஓடுற போது உங்களுடைய தோல் ஏதாவது துண்டு இருக்கு, கையில ஏதாவது துணி இருக்குன்னா அதை கீழே போட்டுட்டு போலாம். யானை அதை மிதிக்க ஆரம்பிச்சிடும்.